அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்களை கோடீஸ்வரனாக்கும் குபேர தீபம் இந்த வாரம் என்று ஏற்ற வேண்டும், எத்துணை மணிக்கு ஏற்ற வேண்டும், இந்த வாரம் சொல்ல வேண்டிய குபேர மந்திரம் என்ன? வாருங்கள் இந்த ஆடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் இந்த பதிவு நம்ம உங்களுக்காக தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து நம்பிக்கையோடு குபேர தீபம் வீட்டில் ஏற்றுங்கள். நிச்சயம் நீங்கள் குபேரனாய் வாழ்வீர்கள். எவர் ஒருவர் தொடர்ந்து 48 வாரங்கள் குபேர தீபம் வீட்டில் ஏற்றுகின்றாரோ அவருக்கு பண விரயம் என்பதே இருக்காது. நம்பிக்கையோடு செய்யுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இந்த வார தீபம் ஏற்றும் குபேர ரகசிய முறையை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அற்புத அறிவிப்பு. உலகத்திலேயே முதல் முறையாக அன்னை கமலாத்மிகா தேவியின் தாந்திரீக உபாசனை அட்சய திருதிய நாளில் வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப் போகின்றோம். ஏப்ரல் 20 அன்று 11 பாடங்களாக வாட்ஸ்அப் மூலமாக தாந்திரீக லக்ஷ்மி தேவியான கமலாத்மிகா தேவியினுடைய உபாசனை எந்தவித விரதமும் இல்லாமல் எந்தவித கட்டுப்பாடுகளும் கடைபிடிக்க தேவையில்லாத உபாசனை முறையை சொல்லித்தரப்போறேன். விருப்பமுள்ளோர் டிஸ்பிளேல தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வாரம் குபேர தீபம் ஏற்ற வேண்டிய நாள் 5/3/2026 மாசி 21 வியாழக்கிழமை. இந்த குபேர தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றலாம் அல்லது நீங்கள் தொழில் செய்யும் ஸ்தானத்தில் கூட ஏற்றலாம். எந்த தவறும் கிடையாது. குபேர தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் 2 நேரம் தரப்போகிறேன் அன்பு சொந்தங்களே. போன வாரம் வரைக்கும் ஒரு நேரம் தான் குறித்து கொடுத்தேன். பல சொந்தங்கள் சுவாமி நான் வேலை விட்டுட்டு வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகும், எனவே 2 நேரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனவே அனைத்து தரப்பு மக்களும் குபேர தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வாரமும் இனி 2 நேரம் தரேன். இந்த வாரத்தில் மார்ச் 5 மாலை 5:45 6:45 வரை குபேர தீபம் எரிய வேண்டும். அல்லது மாலை 7:30 இரவு 8:30 வரை தீபம் ஏற்றலாம். எந்த இடத்துல ஏற்றலாம்? பூஜையில் ஏற்றலாம், சமையலறையில் ஏற்றலாம், ஹாலில் கூட ஏற்றலாம். ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி அதற்கு மேலே ஒரு விளக்கு வைங்க. அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரியட்டும். அந்த விளக்கு ஏற்றுவதற்கு நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் அற்புத தயாரிப்பான மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றுங்கள். அன்பு சொந்தங்களே, ஆனந்தொளி அறக்கட்டளை 3 விதமான தீப எண்ணெய்களை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவாக ஏற்ற மந்திர சக்தி தீப எண்ணெய், குலதெய்வத்துக்கு மட்டும் தீபமேற்ற குலதெய்வ ஆகர்ஷண எண்ணெய், இறந்தவர்கள் படத்திற்கு முன்பாக மட்டும் தீபமேற்ற மோட்ச தீப எண்ணெய். இந்த தீப எண்ணெயின் விற்பனை மூலம் எங்களுக்கு கிடைக்கும் தொகை எங்களது அன்னசேவா குழுவின் செலவுகளுக்கு பயன்படுத்தப்படும். தீப எண்ணெய் வாங்கி அன்னதான சேவைக்கு பங்களிப்பு தர முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறு தீபம் ஏற்றி ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்து ஓம் கீரி பிள்ளை பிரியனே போற்றிவோம். அற்புதமான குபேர போற்றி இது. ஓம் கீரி பிள்ளை பிரியனே போற்றிவோம் அப்படின்னு 27 முறை சொல்லுங்க. போதும் 27 முறை சொல்லிட்டு அந்த தீபத்தின் சுடரொளியில் குபேரனை தரிசனம் செய்து உங்கள் குபேர தீப வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். குறிப்பிட்ட நேரம் முடிந்தவுடன் தீபத்தை குளிர வைத்து அந்த விளக்கை எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். ஒவ்வொரு வாரமும் இந்த தீபம் ஏற்றுவதற்குன்னு நேரத்தையும் மந்திரத்தையும் தொடர்ந்து சொல்லுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.